நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமண தடை, பொருளாதார தடை, கல்வி தடை இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது? அது வந்து இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்துக்கு 8ஆவதா 17ஆவதா 26ஆவதா வரக்கூடிய நட்சத்திரங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் பண்ணும். இப்போ அந்த நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது கண்டிப்பாக இந்த தடைகளெல்லாம் நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ ராஜநிலைப்படி அந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து 2 நட்சத்திரங்களுக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம திருவாதிரை வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ புனர்பூசம், பூசம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து 54, 99, 72, 54, 99, 72 இந்த எண்களை நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பாஸ்வேர்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போது இந்த 2 நம்பர், எந்த நம்பர் 2 நம்பரை கூட்டும்போது நம்ம ராஜநிலை மொத்த டோட்டல் நம்பரும் ராஜநிலைப்படி வர மாதிரி நீங்கள் கூட்டிக்கணும். நம்ம ராஜநிலை வீடியோஸ்லாம் நிறைய பாருங்கள். என்ன எண்கள்லாம் வரலாம், என்ன எண்கள் வரக்கூடாது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்போ இந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்களில் டோட்டலும் ராஜநிலைப்படி வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் உங்களோட மொபைல் பாஸ்வேர்டில் இந்த எண்ணை இயக்க நீங்கள் தொடர்ந்து இயக்கணும். இயக்க உங்களுக்கு தேவையான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் லேட் ஆகுது, அதாவது எனக்கு வந்து மறு திருமணம் வேணும், டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் தனியாக இருக்கேன், இல்லை அவங்க இல்லை எனக்கு வந்து மறு திருமணம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த எண்களை இயக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். சரிங்களா? அடுத்து பூசம் நட்சத்திரக்காரங்க 85, 04, 22, 85, 04, 22 இந்த எண்களை நீங்கள் இயக்கலாம். இந்த எண்களை நீங்கள் உங்களோட மொபைல் பாஸ்வேர்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கான நிறைய எண்களின் பலன்களை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த எண்களை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம். தேங்க்யூ.